இந்தியாவில் பெண் குழந்தைகளை சுமையாக கருதுகிற நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும், பெண் குழந்தைகளோட எதிர்கால நிதி தேவையை நிறைவேற்ற நோக்கத்துக்காகவும் மத்திய அரசு சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. பெண் குழந்தைகளை செலவாக நினச்ச காலம் மாறி, பெண் குழந்தைகளை எல்லாருமே வரவேற்கிறது இல்லாமல் அரசும் பெண் குழந்தைகளுக்கு நிறைய திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவில் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கும் கஷ்டப்படுற பெற்றோர்களோட கவலையை போக்க கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். இருந்தாலும் இந்திய அரசோட செல்வமகள் சேமிப்பு திட்டம் 15 வயதுக்குட்பட்ட உங்கள் மகளோட எதிர்காலத்தை நிதி ரீதியாக பாதுகாப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதான் இந்த அற்புதமான திட்டம். இதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் தங்களோட பெண் குழந்தைகளோட பேரில் கணக்கை தொடங்கி மாதம் 1000 ரூபாய் செலுத்தணும். இது மாதிரி 15 ஆண்டுகள் செலுத்தி வந்தால் நீங்கள் எதிர்பாராத வகையில் 21 ஆண்டுகள் முடிவில் பெரிய தொகையை நீங்கள் பெறலாம். அது உங்களோட கைக்கே வந்து சேர்ந்துடும். எந்த வயதுலேருந்து கணக்கு தொடங்கப்படுதோ அந்த ஆண்டிலிருந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் முதலீடு செய்யணும். இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்கப்பட்டதுலேருந்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு கணக்கு முதிர்ச்சி அடைஞ்சிரும். உதாரணமாக நீங்கள் மாதம் 1000 ரூபாய் டெபாசிட் செஞ்சால் ஆண்டுக்கு 12,000 வீதம் 15 ஆண்டுகளில் மொத்த முதலீடாக 1,80,000 மட்டும். அதுக்கு வட்டியாக பெறப்பட்ட தொகை 3,74,200 ரூபாய் ஆகும். ஆக மொத்தம் உங்கள் பெண் குழந்தையோட 21 வயதில் நீங்கள் பெறக்கூடிய மொத்த தொகை 5,54,206 ரூபாய் ஆகும். அதே போல் உங்களோட மகளுக்கு 18 வயதாகும்போது கல்வி இல்லைன்னா திருமணம் போன்ற காரணங்களால் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் முறையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலமாக மொத்த வைப்பு தொகையிலிருந்து 50% வரை நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த திட்டத்திற்கு 2025 2026 நிதியாண்டோட முதல் காலாண்டின்படி ஆண்டுக்கு 8.2% வட்டி விகிதம் வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் எப்படி செய்கிறதுனா, உங்களோட வீட்டில் பக்கத்தில் இருக்க தபால் நிலையத்திலேயோ அல்லது ஆர்பிஐயில் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்லேயோ நீங்கள் 200 ரூபாய் செலுத்தி இந்த திட்டத்துக்கான கணக்கை திறந்துக்கலாம். ஒரு பெண் குழந்தைகளுக்கு 1 வீதம், குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வங்கி கணக்கை மட்டும் தொடங்க முடியும். 3ஆவதாக பெண் குழந்தை இருந்தால் உங்களால் இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்க முடியாது. செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கு முழுமையாக உங்களோட பெண் குழந்தைகளோட பேர்லையும் நாமினியாக பெற்றோரும் சேர்க்கப்படுவாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்றதுக்கு உங்கள் மகளோட பிறப்பு சான்றிதழ், அதாவது உங்கள் நாமினியாக, அதாவது பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட பேன் கார்டு, இது எல்லாமே சமர்ப்பிக்கிறது கட்டாயமாக இருக்குது. இந்த திட்டத்தில் கணக்கு வச்சுருப்போங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு சமர்ப்பிக்கப்படும் வரை கணக்கு செயல்படாது. உங்கள் பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதாகும் வரைக்கும் இந்த திட்டத்தில் சேர முடியும். இந்த திட்டத்தில் ஏழை, பணக்காரர், அப்புறம் வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தை வைத்துள்ள யார் வேணும்னாலும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இது குறிப்பாக நடுத்தர குடும்பங்களுக்கு ஏற்ற திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தில் கணக்கு உள்ள பெண் குழந்தைகளுக்கு 18 வயதாகும் வரைக்கும் பெற்றோர் இல்லைன்னா பாதுகாவலர் மட்டும்தான் தொடர முடியும். பெண் குழந்தைக்கு 18 வயது ஆன பிறகு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து கணக்கு வச்சிருக்கிற அந்த பெண் குழந்தைய தன்னோட கணக்கை நிர்வகிக்கலாம்.